கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பாபேல் கோபுரத்தின் வரலாற்றை கடந்த வாரத்திலே பார்த்து முடித்தோம். இந்த பாபேல் கோபுர வரலாற்றை தொடர்ந்து உடனடியாக சேமுடைய வம்சாவளியை பற்றிய ஒரு காரியங்களை வேதாகமத்தில் கொடுக்கின்றார் தேவன். இதற்கு முன்பாக கூட சேமுடைய பிள்ளைகளை பற்றி நாம் பார்த்துருக்கின்றோம். ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு காரியம், ஜென்ரலான ஒரு காரியம். இப்பொழுது சேமின் வம்சவழி வழியாக ஆபிரகாம் எப்படி வந்தார் என்பதற்கான வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க தொடங்குகிறோம். ஏனென்றால் சேமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதில் கூட நாம் பார்க்கின்றோம். அவர் 100 வயதான போது சேம் 100 வயதான போது அர்பகசாத் என்பவரை பெற்றார். அர்பகசாத்துக்கு பின்னாடி அவர் 500 வருஷம் உயிர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் வயது குறைந்தது உண்மை, ஆனால் உடனடியாக குறையவில்லை, படிப்படியாகத்தான் குறைந்தது. இப்போ இவரை எடுத்துக்கிட்டோம்னாக்க சேமை எடுத்துக்கொண்டோமானால், நோபாவின் மகன் சேம் 2வது மகன் எடுத்துக்கொண்டோமானால், அவருடைய 98 வயதிலே ஜலப்பிரளயம் உண்டானது. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜலப்பிரளயம் உண்டாகி எல்லாம் பூமியெல்லாம் வற்றி இவர்கள் வெளியே வாழ்க்கை வாழ தொடங்கினதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அவருக்கு அர்பகசாத் பிறக்கிறார். அர்பகசாத் பிறந்த பிற்பாடு என்ன செய்கிறார்? இவர் அங்கே சொல்கிறாரு, சேமுடைய வம்ச வரலாறு, ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பகசாத்தை பெற்றான். அப்போ ஜலப்பிரளயம் உண்டான போது சேமுக்கு வயது 98. அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் முடிந்ததுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தான் யார் பிறந்திருக்கிறார்? அர்பகசாத் பிறந்திருக்கிறார். இந்த அர்பகசாத் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் 500 வருஷம் உயிரோடு இருந்தார் என்று சொல்லப்படுது. இங்கே வார் புஸ்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்குது. இந்தம்மா இங்கிட்டு வா நீ புஸ்தகத்தை கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும். அர்பகசாத் பிறந்த பிற்பாடு சேம் 500 வருஷம் உயிரோடு குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. அந்த குமாரத்திகளை பற்றி நாம் படிக்கப் போவதில்லை. நிறைய இருந்தாங்க உலகத்தில். நமக்கு மேசியாவுடைய வம்ச வரலாறு தான் முக்கியமான காரியம். அதனால் இந்த அர்பகசாத் என்ற பெயரை சொல்லுகிறார். இந்த அர்பகசாத்தை பெற்ற பின்பு 500 வருஷம் உயிரோடு இந்த குமாரத்திகளையும் பெற்றார். அர்பகசாத் 35 வயதான போது சாலாவை பெற்றார் என்று சொல்லுகிறது. இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 3:36 எடுத்துக்கங்களேன். லூக்கா 3:36. லூக்கா 3:36. சாலா கைனானின் குமாரன், கைனான் அர்பகசாத்தின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அர்பகசாத் 35 பேர் சாலாவை பெற்றான் என்று சொல்லுகிறது. அர்பகசாத்துக்கு பிறந்தது யார்? அப்ப சாலாவா கைனானா? இங்கே நம்ம லூக்காவில் பார்க்கும்போது 36 பார்க்கும்போது சாலா கைனானின் குமாரன், கைனான் அர்பகசாத்தின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அர்பகசாத்தின் மகன் யாரு? கைனான். கைனானுக்கு அப்புறம் தான் சாலா வருகிறான். இங்கே ஒரு தலைமுறையை விட்டுவிட்டிருக்கிறார் மோசே. இது மோசே ஒரு தவறு செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். என்றால் லூக்கா ஆதியிலிருந்து எல்லா காரியங்களையும் தேர்ந்தெடுத்து பார்த்து தான் அவர் எழுதுகிறார். அப்போ இந்த கைனான் என்ற பேரை எங்கே கண்டுபிடிச்சார் அவர் அப்படின்னு பார்க்கும்போது ஜூப்ளிஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை சிறிய ஆதியாகமம் என்றும் சொல்லுவார்கள். ஆதியாகமம் எழுதப்பட்டது மோசேயின் காலத்தில். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் 2-3 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது ஒரு புத்தகம். அதான் ஜூப்ளிஸ் ஜூப்ளிகளின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜூப்ளிகளின் புத்தகத்திலே அர்பகசாத் கைனானை பெற்றான் என்று தான் சொல்லப்படுகிறது. அதுலேயும் அர்பகசாத்தின் மனைவி பெயரும் சொல்லப்படுகிறது. ராஸ் ஜூயா என்று சொல்லி ஏதோ ஒரு பேர் இருக்கிறது. அந்த பெண்ணை மணமுடித்து கொண்டு அந்த பெண் மூலமாக அர்பகசாத் கைனானை பெற்றான் என்று தான் சொல்லப்படுகிறது. அதை கண்டுபிடிச்சி தான் லூக்கா அந்த தலைமுறை அட்டவணை சேர்த்துருக்காரு. ஏன்னா ஒரு தலைமுறை விட்டு போகிறது பெரிய காரியம். அது ஏன்னா வருஷ கணக்கே மாறி போகும். அது ஏதோ ஒரு விஷயத்தில் மோசே அங்கே அந்த ஒரு நபரை விட்டு விட்டார்.
அது ஆனால் பிற்பாடு வரலாற்றிலே அது சரி செய்யப்பட்டது. அதனால தான் லூக்கா என்ன செய்கிறார், அந்த கைனானை பெற்றான் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்கிறார். அப்போ சேம் கைனானை பெற்றான், சாரி அர்பகசாத் 35,000 கைனானை பெற்றான் என்று சொல்லி தான் இருக்க வேண்டும். அந்த கைனானுடைய மகன் தான் சாலா. இந்த சாலாவை பெற்ற பின் அர்பகசாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்கே பார்க்குற போது அர்பகசாத்துடைய வயது 403 வருஷம் உயிரோடு இருந்தார் சொல்லப்படுகிறது. பிறகு ஏபேர் கூட அதே மாதிரி 403 வருஷம் உயிரோடு இருந்தார் சொல்லப்படுகிறது. இங்கே சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். அந்த வயது படிப்படியாகத்தான் குறைந்து கொண்டு வருகிறது. எல்லாமே ஒரு சமயம் கூடும், ஒரு சமயம் குறையும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பார்க்கும்போது சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் வயது குறைந்தது, ஆனால் உடனே சடனாக குறையல, படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தது. அப்போ இங்கே பார்க்கும்போது முதல்ல சேம், அதாவது நோவாவுடைய மகன், இரண்டாவது மகன் சேமுக்கு பிறந்தவன் அர்பகசாத். அர்பகசாத்துக்கு பிறந்தது யார்? கைனானுக்கு பிறந்தது தான் சாலா. அடுத்து சாலாவுக்கு பிறந்தவன் ஏபேர். இந்த ஏபேர் காலத்திலே தான், அதாவது ஏபேர் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தை பிறந்த காலத்திலே தான் ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான்னு சொல்கிறதுல 16 வசனத்தில், அந்த காலத்தில் தான் பாபேல் கோபுர கட்டுமானப்படி தொடங்கிற்று. பேலேக் என்றால் பிரிவினை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அந்த காலத்தில் பேர் வைக்கிறதே காரண பேராக தான் வைக்கிறாங்க. பேலேக் என்றால் பிரிவினைன்னு அர்த்தம். எதனால் அந்த பேலேக்னு பேர் வைக்கப்பட்டது? அந்த காலத்தில் தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு மொழி பிளவுகள் ஏற்பட்டன. ஆனால் இந்த ஏபேர் என்பவர் என்ன செய்யலார், இந்த பாபேல் கோபுர கட்டுமானத்திற்கு உடன்படவில்லை. அதனால் அவர் அந்த மொழியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டார். தான் பேசின மொழியை தக்க வைத்துக் கொண்டார். உலக மக்கள் முழுவதும் பேசிக்கொண்டிருந்த மொழியை அவர் பேசிக்கொண்டிருந்தார், அதை தக்க வைத்துக் கொண்டார். மற்றவர்கள் பேசினதுதான் பல மொழிகளாக பிரிந்து போனது. அப்போ இந்த ஏபேர் என்ற பெயரிலிருந்து தான் எபிரேயம் என்ற மொழி வந்தது. எபிரேயம் என்ற பெயர், அவர்கள் பேசின மொழிக்கு பெயர் எபிரேயம். அந்த எபிரேயம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னாக்கா ஏபேர் என்ற பெயரிலிருந்து தான் வந்தது. ஆக இந்த காரியங்களை நாம் ஏன் இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கணும் என்று பார்க்கின்ற போது, ஆபிரகாமுக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இவர்கள் பாலம் போல இருக்கிறார்கள். இந்த 7 பேர் யாரும், நோவாவுடைய மகன் சேம் இருக்கான் இல்லையா, சேமிலிருந்து வரிசையாக வந்த ஒரு 7-8 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு பாலம் போன்று இருக்கிறார்கள். யாருக்கும் முன்னாடி இந்த சந்ததிகள் இருக்கு இல்லையா, நோவாவுக்கு முந்தைய சந்ததிகள், அவர்களுக்கும் இந்த ஆபிரகாமுக்கு பின்னாடி வர்றாங்க இல்லையா, இந்த சந்ததிகளுக்கும் ஒரு பாலம் போன்று இருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த காரியங்களிலே நம்ம பார்க்கும்போது சாலா ஏபேர் இந்த காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய உண்மைத்தன்மை இங்கே கிடைக்கிறது. ஒவ்வொருவருமே முக்கியமானவர்கள் தான். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவருமே முக்கியமானவர்கள் தான். ஏனென்றால் நாம் பிறக்கும் போதே ஒரு திட்டத்தோடு தான் தேவன் நம்மை அனுப்புகிறார். இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த குழந்தையும் தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல் பிறப்பது கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் பிறக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மீட்பின் திட்டம் இன்னும் போய் எட்டவில்லை. நாம் எல்லாம் முன்பாக பிறந்தவர்கள் ஆண்டவருக்குள்ளாக. அப்போ நமக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தேவன். அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு நாம் அவருடைய மக்களாக உன்னதமான ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 2:9 என்ன சொல்கிறது? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நாம் தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வர்றோம், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், அதெல்லாம் வேற, அதெல்லாம் நல்லது தான்.
ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போகணும். நம்ம தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய நடக்கையினாலும் தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும். அதற்கிட்ட தான் தேவன் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபருமே முக்கியமானவர்கள் தான். இந்த உலகத்தில் தேவனை பொறுத்தவரை எந்த ஒரு நபரையும் தாழ்த்தியோ எந்த ஒரு நபரை உயர்த்தியோ படைக்கவில்லை. எல்லாருமே முக்கியமானவர்கள் தான் தேவனுக்கு. ஆனால் நாம் அந்த முக்கியத்தன்மையை காத்துக்கொள்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தேவன் நாம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கார். சொல்ற பெருமையை சொல்லிக்கிறோம் இல்லையா? என்னை தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே பேர் சொல்லி அழைத்தார் தேவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேர் சொல்லி அழைத்த தேவனுக்கு உண்மையானவராய் நம்ம நடந்து கொள்கிறோமா? எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நாம் தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்ம மற்றவர்களுக்கு தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகத்தான் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நாம் கெட்டு போயிடுறோம். என்னன்னாக்க சாமியார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இந்த காரியங்களெல்லாம் செய்யறவர். மற்ற விசுவாசிகளுக்கெல்லாம் என்ன செய்யலை, இல்லை பங்கில் வந்து கோயிலுக்கு வந்து உட்காந்துருந்தா போதும். அதே நிலை எங்கே இருக்குனாக்க நம்ம பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே வந்திருக்கவே தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, புரியுதா நான் சொல்கிறது? நாம் வந்து தேவனுடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய மோசமான வழியிலிருந்து அவர்களை மனந்திருப்ப வேண்டும். அதுக்கு முதல் நம்ம திடப்பட வேண்டும். பேரிட்டு சொன்னார் இல்லையா ஆண்டவர், நீ முதல் திடப்படு, அப்புறம் நீ என்ன செய்ய, மற்றவர்களை திடப்படுத்து, உன் சகோதரை திடப்படுத்து அப்படிங்கிறார். அப்போ நாம் திடப்படுகிறோமா? நாம் தேவனுடைய வாக்கியங்களிலே உறுதியாய் உத்தமமாய் திடப்பட்டிருக்கிறோமா? அப்படி திடப்பட்டு இருந்தால் அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய வகையிலே அறிவிக்கின்றோமா? ஏன்னா இந்த உலகத்தில் அதில் இப்போ நம்ம வாழ்கின்ற காலம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான காலமாக இருக்குது. இங்கே ஃபோன் ஒன்று இருக்குது. இந்த ஃபோன் வந்து உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுக்காக இந்த ஃபோன் கண்டுபிடிச்சாரு? இதை கண்டுபிடிக்க அனுமதித்தார் தேவன். அவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஃபோன் என்ற ஒரு வசதியை செய்து கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த உலகத்து மக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த வச்சு எக்கச்சக்கமான சீரழிவான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதே மாதிரி பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேசாமல் நம்ம அவங்க கூட இருந்திருக்கலாம். நம்ம வந்து தேவனை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமுமே நன்மைக்காகத்தான் தேவன் உண்டாக்கி வைக்கிறார். மனிதன் வந்து அதை தீமைக்காக பயன்படுத்திக் கொள்கிறான். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களாய் நாம் நன்மை இது தீமை இது என்று பகுத்தறியக்கூடியதை அறிவை கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்? அந்த நன்மையான காரியங்களுக்கு நம்மிடத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்த வேண்டும். இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நாம் வந்து உயிர்ப்பிக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது. எப்படி உயிர்ப்பிக்கப்பட முடியும்? நம்முடைய ஆத்மா அல்லது மனசாட்சி என்பது மற்றவர்களிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. ஏன்னாக்கா நம்ம ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே நாம் உயிரோடு எழுப்பப்பட்டோம் இல்லைங்களா? ஞானஸ்நானம் பண்ணுகிற வரையில் நாம் மரித்த நடைப்பிணங்களாக அலைந்து கொண்டிருந்தோம். அப்போ ஞானஸ்நானத்திலே தேவன் நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்த நிலையை நாம் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறோமா? உட்கார்ப்பா பேசாம. நாம் வந்து அந்த உயிர்ப்பித்த நிலையை நாம் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறோமா? அப்போஸ்தலர் 2 சொல்லும்போது சொல்றாரு, பேதுரு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நம்ம பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற போது பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவரை நாம் நமது வாழ்க்கைக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகும்படி பயன்படுத்திக் கொள்கிறோமா இல்லையா? அதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் இருக்கிறார் என்ற உணர்வே இல்லாமல் நம்ம நடக்க இருந்ததென்றால் என்ன பிரயோஜனம்? அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது நமக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய செய்கைகளால் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எப்பொழுது ஆவியானவர் துக்கப்படுவார், எப்பொழுது ஆவியானவர் சந்தோஷப்படுவார்? ஆவிக்கிற நடக்கைகள் நல்ல முறையில் செயல்படுத்தப்படும் போது நமக்குள்ளாக இருக்க ஆவியானவர் சந்தோஷப்படுவார்.
ஆனால் அதே வேளையிலே நாம் ஆவிக்குரிய உணர்வே இல்லாமல் இந்த உலகப்பிரம காரியத்திலே உழண்டுகிட்டு இருந்தோம்னா நமக்குள்ளாக இருந்து கொண்டு ஆவியானவர் துக்கப்படுவார். அப்ப அவரை நாம் துக்கப்படுத்துகிறோமா இல்லை சந்தோஷப்படுத்துகிறோமா என்பது நம்முடைய செயல்களை பொறுத்தது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வேலை இருக்குது. யாருக்கு வேலை இல்லாமல் இருக்குது? எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஆனால் தேவனுடைய வேலையா போகிறது யாரு? அதான் கேட்கிறார், என் வேலையா போகிறது யார்? ஆக இந்த உலகத்திலே நாம் பாடுகள் பலப்படுகின்றோம். நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளை, இதுக்கெல்லாம் பாடுகள் படுறோம், நல்லது தான். ஆனால் அது பூரா எதோட போயிடுச்சு? இந்த உலகத்தோடு முடியக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவனுக்குரிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். இங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்? அங்கே சொல்கிறாங்க 42வது வசனத்தில், அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல்ல அப்போஸ்தல உபதேசம். யார்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் முதல்ல அப்போஸ்தல உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு அப்போ அப்போஸ்தலர் இருக்கிறாங்களா? நம்ம கூட அப்போஸ்தலர் கிடையாது, ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றது. இந்த புத்தகங்களை எழுதியுள்ளபடி நாம் நடக்கின்ற போது நம்ம அப்போஸ்தல உபதேசத்திலே நிலைத்திருக்கிறோம். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யம். அந்நியோன்யம்னா என்னது? எல்லாம் நெருக்கமான பழக்க வழக்கமாக இருக்கிறது. ஒரே குடும்பம். கிறிஸ்துவின் சபை என்பது ஒரு இடத்துல ஒரு சபை கூடி வருது என்றால் சபை முழுவதும் ஒரே குடும்பமாக இருக்கணும். அந்த உணர்வு இருக்க வேண்டும். அந்த அந்நியோன்யம் தான் மற்றவர்களுக்கு சபையின் மீது ஒரு பற்றுதலை ஏற்படுத்தும், சபையின் மீது ஒரு பாசத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த சபை நல்லா இருக்குது, இதில் போய் சேரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இது தலைமைத்துவம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா கிறிஸ்து ஒருத்தர் தான் நமக்கு தலையாக இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்குது. எதில்? இந்த சபையுடைய வளர்ச்சியில் ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு இருக்குது. சாமியார் பார்த்துக்குவார் அப்படின்னு அங்கே இருக்கிறது மாதிரி நம்ம எல்லாம் செய்ய முடியாது, இருக்க முடியாது. அடுத்து அந்நியோன்யம். அடுத்து அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல் என்று சொல்லும்போது சாதாரணமாக அப்பம் பிட்குதல் சொல்லப்படுகிறது. இது ஆராதனை தான் குறிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இங்கே ஏறக்குறைய ஒரு 42 பேர் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் இங்கே ஆராதனைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம்? ரெகுலராக வர்றது ஏன் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் அப்போ வெளியில் போகிறவங்கள நம்ம வழி நடத்தணும், அது வேறு பிரச்சனை. உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்களா? வர்றது இல்லையே. அப்போ வாரந்தோறும் அப்பம் பிட்குதல்லையே கலந்து கொள்வது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்புறம் ஜெபம் பண்ணுதல். நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் மாறுதல் கிடையாது. ஆக அப்படி இருக்கும்போது என்னவாகும்? அங்கே நம்ம 47ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆக இந்த உலகத்தில் நாம் இந்த 4 காரியங்களை உண்மையாக கடைபிடிக்கும் போது அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினந்தோறும் சபையிலே சேர்ப்பார். பிரியமானவர்களே, இது ஒரு நன்மையான விஷயமாக இருக்கிறது. இதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம். இந்த இயேசு கிறிஸ்து எங்கிருந்து தோன்றினார்? ஆபிரகாமுடைய சந்ததியிலே தோன்றினார். ஆபிரகாம் ஏபேருக்கு பிறந்தவராக ஏபேரின் சந்ததியிலே தோன்றினார். ஆக இந்த நாளிலே நான் அப்போஸ்தலர் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 9 17 வரை உள்ள வசனங்களை இப்போது பார்த்தோம். 10 முதல். அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது அர்பகசாத்துக்கு பிறந்தவர் பேர் கைனான். கைனானுக்கு பிறந்தவர் பேர் தான் சாலா. இதை ஆத்தன்டிக்காகவே ஹிஸ்டாரிக்கலாக நிரூபிச்சிருக்கார் லூக்கா. அவருடைய லூக்கா சுவிசேஷத்தில் லூக்கா 3:36 எழுதும்போது சொல்கிறார் அவர். அப்போ அர்பகசாத்துக்கு கைனான் பிறந்தான், கைனானுக்கு சாலா பிறந்தான் என்று சொல்லித்தான் இருக்க வேண்டும். அப்புறம் பார்க்கும்போது இவர்கள் இவருடைய ஆயுட்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, குறையுது கூடுது, இந்த மாதிரி வருது.
ஆனால் ஆபிரகாம்கிட்ட வரும்போது ஏறக்குறைய 175 வயசுக்கு வந்துடுது. யோசேப்பிட்ட வரும்போது 130 வயதுக்கு வந்துடுது. இப்படி வயசு குறைஞ்சிக்கிட்டு வரும். மோசே எழுதியிருக்கிறாரு, என்னுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம்னு எழுதியிருக்கிறார். ஆனால் அப்படி சொன்ன மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதனால் தேவன் நியமித்ததும் 120 வருஷம், அது நிச்சயமாக இருக்குது. ஆனால் மனிதன் தன்னுடைய பழக்க வழக்கங்களினாலே அந்த ஆயுசு நாட்களை குறைத்து கொள்ளுகிறான். ஒவ்வொரு நாட்டிலையுமே ஆயுசு நாட்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ இந்தியாவின் சராசரி ஆயுள் நாள் முந்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 54 வயதாக இருந்தது, 54 56 வயதாக இருந்தது. இப்போ 62 ஆயிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போக்கு வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ 62 வருஷம் வாழ முடியும் இந்தியாவில் சராசரியாக அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அதிக நாட்கள் வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டாக்க ஜப்பானியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்களாம் இன்னும் 120, 115, 130 வருஷம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வயசானவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம கர்த்தரிட்ட கட்டளைப்படி நம்முடைய உடலாகிய தேவாலயத்தை, உடலாகிய ஆலயத்தை, சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டோமானால், நல்ல முறையில் பண்படுத்தி வைத்தோமானால், நிச்சயமாக தேவன் நம்மையும் நிறைவான பூரண வயது உள்ளவர்களாய் வாழச் செய்வார். இது வேதாந்தபடியே சரியான ஒரு வார்த்தை தான். நிறைவான பூரண வயது உள்ளவர்களாய் நம்ம வாழச் செய்வார். ஆனால் அப்படி நிறைவான பூரண வயதுகளை வாழச் செய்கின்ற அந்த தேவனுக்கு நாம் எந்த அளவில் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்? எதற்காக நிறைவான வாழ்நாள் வாழ வேண்டும்? வேதத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, வேதத்தை மற்றவர்களுக்கு உபதேசிப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் தேவன். எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா முதுகிலே ராஜப்பிளவை என்று சொல்லக்கூடிய ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தான். எசேக்கியா தீர்க்கதரிசி பார்த்துட்டு என்ன செஞ்சாரு? எசேக்கியாவுக்கு அத்திப்பழத்தை அரைத்து அந்த இடத்துல 10 போடுங்க, சரியாக போயிருந்து போகிறான். அப்போ இவன் கேட்குறான், எசேக்கியா ராஜா, கர்த்தரை குணமாக்குவாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்னு கேட்குறியே, நான் என்ன செய்யட்டும்? ஆகாசுடைய சூரிய கடியாரம் இருக்கு இல்லையா, அந்த சூரிய கடிகளை 10 பாகை பின்னிட்டு போக செய்யட்டுமா, 10 பாகை முன்னிட்டு போக செய்யட்டுமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடியாரம் இருக்குது, கடியாரத்தில் இப்போ இருங்க, கடியாரத்தில் இப்போ 8:57 காமிக்குது. இதுலேருந்து 10 நிமிஷம் முன்னாடி போக செய்யட்டுமா அல்லது 10 நிமிஷம் பின்னாடி போக செய்யட்டுமான்னு கேட்குறான் தீர்க்கதரிசி. அப்போ அவன் என்ன சொல்கிறாரு? பாகை பின்னிட்டு திரும்புகிறது சுலபம், முன்னிட்டு திரும்பட்டும் அப்படின்னு. 8:57 இருக்க 47 ஆக்கிறது ரொம்ப ஈஸி. 57 ஆக்கணும், 57ங்கிறத 9:7 ஆக்கு அப்படி. அந்த மாதிரி முன்னிட்டு திரும்பட்டும் அப்படிங்கிறான். அதே மாதிரி பாகை முன்னிட்டு திரும்ப செய்தார் தேவன். அப்போ அவனுக்கு எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டுகளிலே அவன் என்ன செய்தான்? அவனுடைய எதிரி ராஜா வர்றான். ராஜா வந்தபோது அவன் வர வச்சு அங்கே தன்னுடைய அரண்மனையில் இருக்க எல்லா பொக்கிஷங்களையும் காமிக்கிறான். யாருக்கு? ராஜாவுக்கு. அப்புறம் அவன் ராஜா போயிடுறான். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வர்றாரு. யார் வந்தான்னு? எதிரி ராஜா வந்தான். அவன் என்னத்தை பார்த்தான்? உன்னை அரண்மனையில் எல்லாத்தையும் பார்த்தான். அவன் பார்க்காத பொருளே ஒன்றும் இல்லை. ஏண்டா நீ தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தா, நீ உன்னுடைய ஆடம்பரத்தை ஆர்ப்பாட்டத்தை நீ காமிச்சிக்கிட்டு இருக்கியா மற்றவனுக்கு? இங்கே அவன் பார்த்த பொருட்களை பூரா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், ஒன்று கூட விட மாட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை, ஆஸ்தியை, ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற போது அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். எசேக்கியா ராஜா சூர்பக்கமாய் திரும்பி கொண்டு கண்ணீர் விட்டு அழுது கேட்டானா, இப்படி இளம் வயதிலே என்னை மறிக்க வைக்கிறீரே அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவன் கண்ணீர் விட்டு அழுது கேட்டதுக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார், 15 வருஷம் கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 15 வருஷம் கூட கொடுத்ததில் என்ன பண்ணாங்க? தன்னிடம் வந்தவர்கள்ட்ட தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் காமிச்சு பெருமைப்பட்டுக்கிறான். அவன் ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் பிள்ளையாக நடந்திருக்கணும், கர்த்தருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு காமிச்சிருக்கணும். அவன் அதை செய்யலை.
அது வந்து ஒரு கெட்ட பாடம் நமக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற போது அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அவருடைய ஊழியத்தை எடுத்து கட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் இந்த பாடத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.